பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 33:16 வாசிக்கிறோம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவருடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த நாளின் செய்தியாக தேவ ஏற்பாடு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஏற்பாடுகளை ஆண்டவர் நமக்கு செய்தார். ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் ஒவ்வொரு பருவத்திலையும் ஆண்டவர் நமக்கு ஏற்பாடுகளை நமக்கு செய்துள்ளார். நம்முடைய வாழ்க்கையிலே என்று நான் பார்க்கும்போது அசிரியர் குறித்து நான் வாசிக்கிறோம். அசிரியருக்கு எதிரான தீர்ப்பு சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தின் ஒரு பகுதியை அங்கே வாக்குத்தத்தம் வருகிறது. தண்டனை மிகவும் கொடியதாகிறது. இதிலிருந்து யார் தப்ப முடியும்? தேவனுடைய மக்கள் நினைக்காலானார்கள். யார் தப்ப முடியும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 33:15 வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த நீதியாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து சரியான காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆபத்து எதுவும் அங்கே நேரிடாது. பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஆண்டவர் அங்கே நமக்கு தருகிறார். உணவும் தண்ணீரும் தருவார். இந்த இரண்டும் எவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்தார் சொல்லி நாம் யாக்கோபை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் திருப்தி அடைவதற்கு இவற்றையெல்லாம் நமக்கு தருவராக தேவன் வாக்குத்தத்தம் வருகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவையான கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி நாம் யோவேலே வாசிக்கிறோம். எனவே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரே, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நீ செல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் உன் எல்லோரையும் கலங்கெடுத்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முகங்காட்ட பண்ணும் என்று சொல்லி யாத்திரையாகமம் 23:27 வாசிக்கிறோம். அப்படினால் நீங்கள் நாளும் செய்ய வேண்டியது, ஆண்டவர் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் மனம் திரும்பி உடனே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த காலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாக்குத்தத்தங்களை, ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தைரியம் கொடுக்கிறது. உபத்திரம் வரலாம், ஆனால் சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய நம்மை ஆண்டவர் பிரித்தெடுக்க போகிறார். ஆண்டவர் அந்த மெய்யான கோதுமை மணியை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அவருக்கு நாம் வாய்ப்பு கொடுத்தால் அவரால் முடியாது எதுவுமே இல்லை. எனவே அவருடைய கை குறி போகவும் இல்லை. நாம் விடுவித்து காப்பாற்ற விரும்புகிறார். ஆனால் நம்முடைய சம்மதமும் ஒத்துழைப்பும் தேவை. இந்த காலவேளை உங்கள் வாழ்க்கையை பற்றி நாம் யோசித்து பார்ப்போம். இதை பார்த்து கொண்ட அருமையான வாலிப பிள்ளைகளே, எந்த மொழியில் இருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே வந்து ஆண்டவர் உங்களை என்னையும் சுத்தப்படுத்துவார். எந்திரத்தில் ஆண்டவர் விளக்க வேற்ற வேண்டும். நீங்கள் அவருக்கும்படி அவருக்குள் நீங்கள் வளரும்படி ஆண்டவர் உங்களை இந்த காலவேளை அழைக்கிறார். ஆண்டவர் அந்த செய்த அருமையான ஏற்பாடு மனம் திரும்பி உடனே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு தைரியம் கொடுக்கின்றன. எனவே ஒரு தேவன் நமக்கு ஏற்பாடு செய்துள்ளார். அந்த பரலோகம் என்றக்கூடிய அருமையான ஏற்பாடை அதை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். அதற்கேற்றபடி வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.